بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة வக்குல்ல பிதத்தின் லலாலா. அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தாலா திருமறையிலே குறிப்பிடுகிறான், அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான், 3 பகுதிகளாக குறிப்பிடுகிறான். அல்யோம அக்மல் துலக்கும் தீனக்கும், இந்த தீனை நான் உங்களுக்காக நான் பூரணமாக்கி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நேமத்தி, இந்த நேமத்தை நான் உங்களுக்கு பூரணப்படுத்தி விட்டேன். வர லீத்துலாக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த தீனை உங்களுக்கு மார்க்கமாக நான் பொருந்திக்கொண்டேன். 3 விஷயத்தை அல்லாஹ் இதில் சொல்கிறான். இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்யோம அக்மல் துலக்கும், இந்த மார்க்கம் பூர்ணமாக்கப்பட்டது. பூர்ணமான மார்க்கத்தில் எதை ஒன்று குறைக்கிறதுக்கோ கூட்டுறதுக்கோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது. நான் இப்போ பேசக்கூடிய அடிப்படையான விஷயம் அதுதான். மார்க்கம் அதில் பூர்ணமான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு விஷயத்தில் ஒன்றை கூட்டுறதுக்கோ குறைக்கிறதுக்கோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஆனால் அதை மார்க்கமாக நாங்கள் பின்பற்றும் போது உங்களுக்கு அது தெளிவாக விளங்கும். இது ஒரு பூர்ணப்படுத்தப்பட்ட மார்க்கமா இல்லையா என்பது அந்த தெளிவில் உங்களுக்கு விளங்கும். என்று கேட்டால் நீங்கள் இதை ஒரு சரியான ஒரு முடிவாக எடுக்கணும். என்று கேட்டால் பூர்ணமான மார்க்கம் என்று சொல்கிற நேரத்தில் நீங்கள் பாருங்கள், மனுஷன் ஒரு வீட்டை கட்டுறான்னு வைங்க. நம்ம வீட்டை கட்டுற நேரம் அவன் அதாவது அறிஞர்கள், அது சம்மந்தப்பட்ட நுணுக்கமான ஆட்களை கொண்டு அதுக்குரிய வேலைகள் எல்லாம் ஆய்வு செஞ்சு போட்டு இது எனக்கு ஒரு பூர்ணமான ஒரு வீட்டை கட்டித்தா என்ற அடிப்படையில் அவன் பல செலவுகளை செஞ்சு இந்த மாதிரி ஒரு வேலையில் செய்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி செய்கிற நேரத்தில் நாங்கள் அந்த வீட்டில் குடிப்பு கொஞ்சம் காலம் போகல எங்களுக்கு விளங்கும், இவ்வளவு ஆய்வுக்குட்படுத்தி பல அறிஞர்களை, இது சம்மந்தப்பட்டவங்களை, நிபுணர்களை கூட்டிக்கொண்டு இதை செஞ்சும் கூட இவ்வளோ குறைபாடுகள் இது இருக்கிறது என்பதை உங்களுக்கு காணலாம். இது ஒரு நடைமுறை உங்களுக்கு உள்ள ஒரு விடயம். அதே போன்று தான் ஒரு நாட்டோட யாப்பை, கான்ஸ்டிடியூஷனை, இதை நாங்கள் உண்மையிலே பல அந்த நாட்டில் எல்லா பகுதியிலிருந்து சில நேரத்துக்கு சில பிற நாட்டு அறிஞர்களை கூட நாங்கள் கூட்டிக்கொண்டு இது சம்பந்தமாக பெரிய ஒரு ஆய்வு நடத்தி போட்டு இதுதான் உங்களுக்கு ஒரு யாப்பு என்றால் இது ஒரு தேவையான ஒரு யாப்பை நாங்கள் முன்வைக்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி வைக்கிற நேரத்தில் அதில் கொஞ்சம் நடைமுறைக்கு நாங்கள் கொஞ்சம் காலம் அதை போகும்போது எங்களுக்கு வேணுங்க, இதில் இந்த இதை கூட்டி இருக்கலாமே, இதை குறைச்சிக்கலாமே, இந்த சட்டத்தை மாற்றிக்கலாமே, இப்படி பல விஷயங்கள். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்று கேட்டால், மனிதன் எடுக்கக்கூடிய முடிவுகளும் இறைவன் எடுக்கக்கூடிய முடிவுகளும் வித்தியாசமாக இருக்கும். இதை நாங்கள் கட்டாயம் கருத்தில் கொள்ளணும். என்று கேட்டால் பூரணப்படுத்தப்பட்ட மார்க்கம்ன்றதை நாங்கள் கண்டிப்பாக விளங்கணும். பூரணம்ன்றது அங்கே எந்த ஒரு விஷயமும் உள்வாங்கவோ அதிலிருந்து எடுத்து வீசவோ முடியாது. அப்போ இந்த பூரணமான மார்க்கத்தை நாங்கள் சரியாக
எடுத்து நடக்கிறோமா இல்லையான்றதை நீங்கள் உங்களுக்கு ஒரு தீர்மானமாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ உங்கள் மத்தியில் முன்வைக்கத்து இருக்கிறேன். அதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் அது 2வது பகுதியாக அல்லாஹ் சொல்கிறான் என்னென்னு கேட்டால் அத்மம்து அலைக்கும் நேமத்தி. இந்த நேமத்தை, இந்த அருட்கொடை என்றாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது. அல்லாஹ் எங்களுக்கு ஒரு நியமத்தாக தந்திருக்கிறான், இந்த மார்க்கத்தை நியமத்தாக தந்திருக்கிறான். ஏனைய மக்களை நீங்கள் பாருங்கள், அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையை பாருங்கள், அவங்களோட முகத்தில் உள்ள அந்த உண்மையிலே அந்த நாங்கள் சொல்லுவோமே ஒரு அவங்களோட அருள் பொருந்திய ஒரு முகமாக ஒரு வித்தியாசமான ஏதோ ஒன்று பின்னால் அலைஞ்சு கொண்டிருக்கிறாங்க, எதை செய்கிறேன்னு சொல்லி தெரியாமல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்போ அந்த நேமத்தான ஒரு மார்க்கத்தில் இஸ்லாமியர்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு அமைதியாக நிம்மதியாக ஒரு ஜீனத்தான முகத்துகளோடு அப்படி இருக்கிறாங்க. நாங்கள் உண்மையை சொல்கிறேன்டா, சிலரை நாங்கள் கண்டோன்னே அவங்கள அடையாளப்படுத்திக் கொள்வோம், இவங்க ஒரு நல்ல ஒரு முஸ்லீம் என்று அது முகத்தில் விளங்கும். அப்படியான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு நேமத்தான ஒரு மார்க்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. என்றால் அவங்களோட உண்மையிலே நடைமுறைகளை பார்த்துன்னு சொன்னால், நான் ஏண்ட வீடு ஏண்ட குடும்பம், நான் சொர்க்கத்துக்கு போகிறேன் என்ற அடிப்படையில் சுருக்கி கொண்டு அவங்க அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி மக்கள் சிலர் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க, அவங்களோட அடுத்த மக்களோட எந்த தொடர்பும் அவங்களுக்கு இருக்காது. இப்படியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து 3ஆம் கட்டமாக அல்ல என்ன சொல்கிறான்னு கேட்டால் வரலீத்துலக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் உங்களுக்கு பொருந்தி கொண்டேன், இதுதான்ப்பா இந்த மார்க்கம்தான் என்றதை இஸ்லாமிய மார்க்கத்தை பொருந்தி கொண்டேன். இப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்றதை நாங்கள் வச்சு போட்டுட்டு இப்போ நாங்கள் எடுப்போமே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சி போட்டு அதுக்கு பிறகு நபிமார்களை அனுப்பி அவர்களுக்கும் அதே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்து அதே தீனை கொடுத்து அவங்களுக்கும் அந்த போதனைகளை வச்சான். விளங்கினா அதே வரிசையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசியாக வந்தாங்க. விளங்கினா இப்போ இந்த இதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பின விஷயத்தில் நிறைய பேருக்கு உண்மையிலே சரியான ஒரு தெளிவில்லை. ஏன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகுதான் இஸ்லாம் வந்ததுன்னு சில எங்கள்ட சமுதாயத்தில் இருக்கிறாக்களே நம்பிட்டு இருக்காங்க. இது உண்மையிலே அவங்களுக்கு அதாவது மார்க்கத்தை பற்றி சரியான தெளிவில்லாத காரணத்தினால இந்த மாதிரி ஒரு முடிவில் அவங்க இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் இப்போ சில பேட்டிகளில் கூட நான் காண்றேன், இஸ்லாம் 1400 வருஷம் ஆச்சு என்று எங்கள்ட சகோதரர்கள் பேசுகிறாங்க. இதை வச்சு இன்னும் இப்போ நான் சும்மா அந்நிய மதத்தினர் பேர் குறிப்பிட தேவையில்லை, அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டால் எங்கள்ட மதம் 6000 வருஷமாச்சு 4000 வருஷமாச்சு, இவங்க 1400 வருஷமாக வந்துட்டு இப்போ இவங்க இதுக்கு முன்னுக்கெல்லாம் வாழ்ந்தாக்கள் என்ன சொல்ல போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு எங்கள்ட ஆட்களோட பேட்டிகளும் எங்கள்ட உள்ள ஆட்களோட இஸ்லாத்தின நிலப்பாட்டையும் வெளிப்படுத்தியதால் ஏற்பட்ட விளைவுகள் இது. உண்மையிலே அப்படி இல்லையே. உங்களுக்கும் தெரியும், இந்த மார்க்கம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த என்ன மார்க்கம்? இஸ்லாம். நபிமார்களுக்கு கொடுத்த என்ன? இஸ்லாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த என்ன? இஸ்லாம். அப்போ எல்லாருக்குமே இந்த மார்க்கத்தை அன்றையிலிருந்து இந்த வரங்காட்டிலும் விளங்கினா அதைத்தான் எல்லாரும் நடைமுறைப்படுத்தி வாழ்றாங்க. அப்போ இந்த மார்க்கத்தை அல்லாஹ் அங்கே என்ன சொல்கிறான்? வரலீத்துலக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த தீனை நான் பொருந்தி கொண்டேன், இதைத்தான் பொருந்தி கொண்டேன். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இன்று வரைக்கும் உள்ள விஷயங்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இதில் நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், அக்மல் துலக்கும் தீனக்கும் ஆத்மத்து அலைக்கும் நேமத்தி என்று சொன்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில். அப்போ அது வரைக்கும் அல்லாஹ் படிப்படியாக இந்த மார்க்கத்தை கொடுத்து அந்த மக்களுக்குரிய வகையில் அதை அனுப்பி அவர்களை பண்படுத்தி கடைசியாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் தான் இந்த மார்க்கம் பூர்ணத்துவப்படுத்தப்பட்டது. அப்போ இந்த பூர்ணப்படுத்தப்பட்ட மார்க்கத்தில் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். விளங்கினா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தீனை எடுத்து மக்கள் மத்தியில் எத்தி வச்சாங்க, சஹாபாக்களுக்கு எத்தி வச்சாங்க. அவங்களும் ரசூல்லாங்களும் நடைமுறைப்படுத்தினாங்க, சஹாபாக்களும் நடைமுறைப்படுத்தினாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி அவங்களோட மக்களை சரியான அந்த வழியின்பால் அவங்கள அழைச்சி செயல்பட்டு ஒரு சமுதாயமாக ஒரு முஸ்லீம் சமுதாயம் எப்படி இருக்கணும்னு அவங்க உண்மையிலே ப்ராக்டிக்கல் சொசைட்டியாக மாற்றிட்டு போனாங்க. ஒரு நடைமுறையில் எப்படி ஒரு முஸ்லீம் சமுதாயம் இருக்கணுமோ அப்படி அவங்களுக்கு பரப்பிட்டு போனாங்க. இப்போ நீங்கள் இதை கற்பனையில் பண்ணி பாருங்கள், அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உருவாக்கின அந்த மார்க்கம், அந்த ஷப விளங்கினா இது ஒப்பீட்டு ரீதியாக நீங்கள் பாருங்கள், அன்றைக்கு ரசூல்லாங்க இருந்த வாழ்க்கையும் நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கையும் விளங்கினா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துலேருந்து அந்த ஸ்பிரிட் விளங்கினா அது
மிக பயங்கரமான, அதாவது இஸ்லாம் என்றால் இப்படித்தான் இருக்கணும் என்ற வாழ்க்கை அது. அப்போ அந்த வாழ்க்கையை நாங்கள் இன்னும் சரியாக புரிஞ்சுக்கொள்ளலை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை உருவாக்கிட்டு அவங்க மரணித்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகு சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையை எடுத்து நடந்தாங்க. அதை போதிச்சாங்க. ரசூலுல்லாஹ் என்னென்ன விஷயங்களை எடுத்து நடக்க சொன்னாங்களோ அதுபடி அதெல்லாம் நடந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்களோட சந்ததியினருக்கு தாபீங்கள்னு சொல்கிறோம், தாபி இப்படி அந்த படிப்படியாக அந்த விஷயம் முன்வைக்கப்பட்டுருச்சு. இஸ்லாம் அவங்களுக்கு முன்வைக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த இஸ்லாமிய வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து கொண்டு போனாங்க. அவங்க வாழ்ந்து கொண்டு போகிற நேரத்தில் பல ஆட்சிகள், பல பகுதியில் உள்ள நாடுகள் அவங்களோட கீழே வந்துருச்சு. இப்போ அவங்களோட கீழே அந்த நாடுகள் வந்த நேரம் நாங்கள் பார்க்குறோம், அது உண்மையாக சொல்லுமென்றால் ஆப்பிரிக்காவில் பல பகுதிகளுக்கு போயிடுச்சு. நாங்கள் இப்போ லேசாக சொல்லுவோம் மொரோக்கோ, இந்த இப்போ ஈஜிப்டு அந்த பகுதிகள், இந்த பகுதியில் இஸ்ஃபஹான், அதாவது இந்த ஈரான் பகுதிகள், அங்கே அடுத்த பக்கத்தை எடுத்துன்னு சொன்னதுனால் இந்த பசரா, அந்த அதாவது இந்த பலஸ்தீன் மற்ற அந்த பகுதிகள். அப்போ இந்த பகுதிகள் எல்லாத்துலேயும் இஸ்லாம் அப்படியே பெருசாக பரவி ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக அமைஞ்சிருச்சு. விளங்கினா இப்போ இந்த நேரத்தில் இந்த கூட்டத்துக்கு விளங்கினா இவங்களுக்கு மார்க்கத்தை சொல்கிறதுக்கும் இந்த இஸ்லாமிய நடைமுறைகளை அங்கே வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கும் நிறைய ஆட்கள் தேவைப்பட்டுருச்சு. இப்போ இதுக்கு வந்து இன்றைக்கு நாங்கள் ஒரு ஆஃபீஸுக்கு ஹையர் பண்ணுற மாதிரியோ இல்லாட்டி ஒரு நிறுவனத்துக்கு ஹையர் பண்ணுற மாதிரியோ ஆளை கூட்டி கொண்டு போய் அங்கே வைக்க முடியாது. ஏன்னு கேட்டால் இது ஒரு கொள்கை, இறைவன் புறத்திலிருந்து வந்த கொள்கை. அந்த கொள்கையை நாங்கள் நிலைநாட்டணும். அப்போ அந்த கொள்கையை நிலைநாட்டுறேன்னு சொன்னால் அவர்களுக்கு அதுக்குரிய பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கணும், அவங்க அதுபடி வாழ்ந்திருக்கணும், அவங்க உண்மையாளர்களாக இருந்தும் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் அவங்களுக்கு தெரியும், மதீனாவில் உள்ள அந்த சமுதாயத்துக்கு தெரியும் யாரை எந்த இடத்துல என்ன பொறுப்பு போடணும்னு. அப்போ இந்த அமைப்பில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்களோட அந்த சஹாபாக்களும் அவங்களோட சார்ந்தவங்களையும் பிடிச்சி அனுப்பினாங்க, பல பகுதிகளுக்கு அனுப்பினாங்க. அப்போ அந்த வகையில் இவங்க போய் ஒரு நாட்டுக்கு தான் போனாங்க. நீங்கள் நினைக்காம ஒரு ஊருக்கு போகல, பல நாடுகளுக்கு போனாங்க. அப்போ அந்த நாடுகளோட நிலைமையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சும்மா நாங்கள் இப்போ இன்றைக்கி இங்கே பேங்காக்கில் இருக்கிறோம், நான் ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கிறேன். இது மாதிரி பல பகுதிகளில் இருந்து ஒருத்தரும் அவங்களோட நாடுகளை யோசிச்சு பாருங்கள். ஒரு நாட்டில் ஒரு சிறிய ஒரு குழு தான் அங்கே வந்திருக்கும் இஸ்லாமன்ற போர்வையில், இஸ்லாமன்ற இதில் அதில் வந்தது போர்வைன்னு சொல்லக்கூடாது, இஸ்லாமன்ற ரீதியில் அவங்க வந்தாங்க. விளங்கினா அப்போ இப்போ ஒரு பகுதியிலையும் அவங்க போய் அந்த நாட்டில் இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணுறாங்க, நடைமுறைப்படுத்துகிறாங்க, மக்கள் பார்க்குறாங்க. எல்லாரும் ஒரே அடிக்கு இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்களா? வரமாட்டாங்க. எப்படி வருவாங்க? அவங்களோட நடைமுறையை பார்ப்பாங்க, அவங்க என்ன முறைகளை செய்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி மக்களோட உட்காந்துங்க. இந்த சித்தாந்தம், இஸ்லாம்ன்ற சித்தாந்தம் இது உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகுதா, இது நடைமுறைக்கு சார்ந்ததா என்று பார்க்குறாங்க. அதுக்கு பிறகுதான் உள்வாங்கப்படுறாங்க, வராங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் அவங்க வந்து இதெல்லாம் செஞ்சு கொண்டு நிற்கிற நேரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுது என்று கேட்டால், இதை வந்து இப்போ சஹாபாக்களை பொறுத்தவரையில், தாபீன்கள் பொறுத்தவரை அவங்க வந்து அவங்களுக்கு எது தெரியுமோ அதைத்தான் அந்தந்த பகுதியில் போய் அவங்க நடைமுறைப்படுத்தினாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் நான் சொல்கிற விஷயத்தை. விளங்கினா என்று கேட்டால் அவங்க போய்த்து அந்தந்த விஷயத்தை அவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க. நடைமுறைப்படுத்தும் போது அவங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஒன்றும் இருக்கலை, பிரயாண சிஸ்டமும் இருக்கலை. ஏண்டா நாங்கள் பல 1000 மைல்களை ஒரு நாள் 2 நாளில் கடந்தக்கூடிய அமைப்புகள் இருக்கல்ல. அதே மாதிரி கடித போக்குவரத்தும் அந்த மாதிரி வேகமாக இருக்கல்ல. இன்றைக்கு நாங்கள் ஜிமெயில்ன்றோம், இமெயில்ன்றோம், இதெல்லாம் எவ்வளோ குயிக். இன்றைக்கி ஒரு செகண்டில் அங்கே போயிடும் எங்களோட மெசேஜ். அது கடித போக்குவரத்து மாதிரி தான். அப்போ அந்த மாதிரி போய் கொண்டிருந்தாக்கா அவங்களுக்கு அந்த வசதி இல்லை. அதே மாதிரி அவங்க பிரயாணம் மேற்கொள்கிறனால பல நாட்கள் ஆகும், பல சில நேரத்துக்கு மாதங்கள் ஆகும். இப்படியான போகிறீங்க. இப்போ அறிஞர்களோட வாழ்க்கையில் நாங்கள் அதை பார்க்கலாம், அவங்க எப்படி பிரயாணம் செஞ்சாங்க, எப்படி இதை மக்களுக்கு எத்தி வச்சாங்கன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அதில் பார்க்கலாம். விளங்கினா அப்போ அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இப்படி போனோம், இப்படி கஷ்டப்பட்டோம், இப்படி இது பல விஷயங்கள். ஒரு நாடு இன்னொரு நாடு இப்படி என்ன சொல்லி நீங்கள் இதை ஒப்பிட்டு பாருங்கள். விளங்கினா இதில் முக்கியமாக கவனிச்ச வேண்டிய விஷயம் நான் சொன்னேன்னு கேட்டால், சஹாபாக்கள் எல்லாருக்கும், தாபீங்கள் எல்லாருக்கும் அங்கே இஸ்லாமிய சமுதாயமாக வாழ்ந்த அந்த சமுதாயத்தில் நடந்த அத்தனையும் தெரியாது. அவங்களும் சில செய்திகளோடு போனாங்க, மற்றவங்களும் சில செய்திகளோடு போனாங்க. ஆனால் அக்கீதா விஷயத்தில், அடிப்படை விஷயத்தில் அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை, அவன் இப்படி இந்த தன்மைகளை கொண்டவன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மட்டும்தான் நாங்கள் பின்பற்றணும், அந்த விஷயத்தில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, எல்லாரும் ஒரே கருத்தில் தான் இருந்தாங்க. ஏனைய விஷயங்களில் சில விஷயங்கள் அவங்க முரண்படக்கூடிய காரணங்கள் நான் சொல்கிறேன். என்னென்னு கேட்டால், இப்போ இவங்க இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் பாருங்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை எடுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில்
அவங்க தரிசில் இருக்கிறாங்க, தரிசிலிருந்து போட்டுட்டு அவங்க அடுத்த நாள் பிரயாணம் இந்த அவங்க வியாபாரத்துக்காக வெளியே போயிடுறாங்க. அவருடைய பக்கத்து வீட்டார்கிட்ட சொல்கிறாரு, நான் இன்றைக்கு வெளியே போகிறேன், நீ இதை கவனிச்சுக்கோ, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னான்னு சொல்லு, நான் மறுநாள் நான் வந்த உடனே நீ எனக்கு அந்த செய்தியை சொல்லு. அப்போ இவர் இந்த மாதிரி அதே சகோதரர் அடுத்த நாள் அவர் போகிறாரு, இவர் நிற்கிறார். அப்போ இந்த மாதிரி அவங்க அந்த தரிசை விளங்கி கொள்ளணும், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்ற விஷயத்தை செய்தியை ஏற்றுக்கொள்ளணும் என்ற அடிப்படையில் அவங்க அதை விளங்கி செயல்பட்டாங்க. விளங்கினா அப்போ பாருங்கள், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இப்போ இந்த உமரலியாக கொடுத்த இந்த வசதி கூட சிலாக்களுக்கு இருந்துச்சு. அவங்க போனால் போனது தான், அவங்க 15 நாள் போனால் எங்கேயோ பயணத்து போய்த்து அவங்க வியாபாரத்தை முடிச்சு அதை முடிச்சுட்டு இங்கே வந்த பிறகு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. இப்போ இந்த மாதிரி நாங்கள் இது ஹதீஸ்களையும் பார்க்குறோம், நிறைய விஷயங்களில் எனக்கு இது தெரியாமல் இருந்தே என்று சஹாபிகள் அவங்களோட வாய்மூலம் சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் நடந்துருச்சேன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. விளங்கினா இப்போ இதில் நாங்கள் முக்கியமாக விளங்கணும் என்னென்னு கேட்டால், இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இந்த சஹாபாக்கள் இந்த தாபியங்கள் இவங்கெல்லாம் அங்கே பைத்திருக்கிறாங்க தானே, இவங்களுக்கு எல்லாம் தெரியாத நேரத்தில் இப்போ என்ன நடந்துச்சுன்னா சில பிரச்சனைகள் வந்து அந்த நேரத்தில் சில நேரத்துக்கு தீர்வுகள் கொடுத்தாக வேண்டிய ஆகிடுச்சு. கம்யூனிகேஷனும் இல்லை, பிரயாண வசதிகளும் இல்லை. அப்போ அந்த தீர்வுகளில் சில தப்புகள் நடந்துடுச்சு. ஆனால் அதை நீங்கள் உண்மையிலே பார்த்தோன்னால் சிலது ஜெனுவினான ஆய்வுகளாக இருக்கும், எங்களுக்கு அது விளங்கும். எப்படின்னு கேட்டால், இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு பிராணியை வச்சு இந்த சுத்ராவை வச்சு தொழணுமா என்று சொல்லி ஒரு பிரச்சனை வாரன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிராணியை வச்சு சுத்ராவை வச்சு இப்போ பொதுவாக நாங்கள் தொழும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொன்ன ஒரு விஷயம் என்ன கேட்டால், நாங்கள் ஒரு தடுப்பை வச்சுக்கோங்க, அதை நோக்கி தொழுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி நிலைமையில் சரி, ஒரு பிராணியை வச்சு ஒரு ஒட்டகத்தையோ ஒரு கழுதையோ ஒரு குதிரையோ வச்சு தொழலாமா என்று பார்த்தேன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு அந்த தகவல் கிடைக்கல. அப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க இந்த கொண்டு இல்லை அந்த பிராணியை வச்சால் அதை நோக்கி தொழுததாக ஆகும். அப்போ ஐநா வந்து அந்த தொழுகை வந்து பாத்திலாக போயிடும், பிராணியை வச்சு தொழுக. அப்போ அதை தடுத்துட்டாங்க. அப்போ இதே நிலைமையில் அடுத்த பகுதியில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அடுத்த பகுதியில் உள்ள ஆட்கள் இதே தீர்வு வருவாங்களா? அவங்களுக்கு இது தகவல் கிடச்சிருச்சு. அவங்களோட தகவல் எப்படின்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி ஒரு ஒட்டகத்தை வச்சு தொழுததாக அவங்களுக்கு அந்த தகவல் கிடைக்கிது. கிடைச்சோன்னு அவங்களோட தீர்வு எப்படி இருக்கும், இல்லை வச்சு தொழலாம். இப்போ அன்ன முரண்பாடுகள் வருகுது. நான் சொன்ன காரணம் என்னன்னு கேட்டால், இந்த இஸ்லாமிய வட்டத்தில் உள்ள அறிஞர்களும் இவங்களும் ஒன்று கூடி ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று இருக்கல. அவங்கவுங்க வாழ்ந்தது நாடு வேறு நாடுகளில், அதுவும் பல நாட்கள் மாதங்கள் போகக்கூடிய நாடுகள். அப்போ இந்த மாதிரி ஒரு பகுதியில் இப்படி வாழ்ந்தாங்க. இப்போ இப்போ இந்த ஆய்வில் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கணும் என்னென்னு கேட்டால், இவங்களோட ஆய்வில் எந்த தவறும் இல்லை என்று கேட்டால் ஜெனுவினான தூய்மையான ஆய்வு. அவங்க யோசிக்கிறாங்க அந்த கட்டத்தில் கூட இது மார்க்கத்தை பாதிச்சிடுமான்னு பார்த்தாங்க. நாங்கள் இப்போ எடுக்கக்கூடிய தீர்வு மார்க்கத்தை அதை வந்து உண்மையிலே ஒரு உருவத்தை முன்னுக்கு வச்சு தொழுகிற மாதிரி வந்துடும். அப்போ இந்த மாதிரி கட்டத்தில் அதை தடுத்தாங்க. சரியா? அதே நேரத்தில் விளங்கினா இன்னொரு ஆய்வு இருக்குது, அதை பாருங்கள் எப்படின்னு கேட்டால், இப்போ எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாங்க எப்படின்னு கேட்டால், ஒரு நாய் ஒரு பாத்திரத்தை நக்கினான் விளங்கினா அதை 7 முறை கழுவும், 8ஆம் முறை வந்து மண்ணை போட்டு கழுவும். இது எங்களுக்கு மார்க்கம் சொல்லி தந்த ஒரு விஷயம். இப்போ இந்த விஷயத்தில் பாருங்கள், இப்போ அது வந்து இப்போ ஒரு பகுதியில் இதை செய்கிறாங்க. சரியா? இதை இப்படி அதாவது நாயை இது பண்ணுறது. இப்போ இதே ஒரு அந்த இடத்துல விளங்கினா இன்னொரு பிரச்சனை வருது, பன்றி வந்து நக்கினால் விளங்கினா இதை நாங்கள் எப்படி சுத்தப்படுத்திக்கிறேன்னு சொல்லி இப்போ இவங்க யோசிக்கிறாங்க. விளங்கினா பன்றி நக்கினாலும் அதுவும் ஒரு நஜிஸான ஒரு பிராணி, ஆகவே அதை நாங்கள் அப்படியே தான் செய்யணும். எப்படி நாய் எப்படி நக்கினோ அதே தீர்வு தான் இதுக்கும். 7 முறை கழுவி 8ஆம் முறை வந்து மண்ணை போட்டு கழுவணும். இப்போ அடுத்த பகுதியில் இருக்கவங்க அதை யோசிக்கிறாங்க எப்படி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் சரியா நாயும் இருந்துருச்சு பன்றியும் இருந்துச்சு. ஆனால் ரசூல் நாய்க்கு மட்டும்தான் இதை சொன்னாங்க, பன்றிக்கு இதை சொல்லலை. அப்போ இந்த பன்றி விஷயத்தில் பாருங்கள், அவங்க அதை யோசித்தாங்க, இப்படி இதால் இது இப்படின்னு சொல்லி அவங்க யோசித்தாங்க. இது பிழையான ஆய்வு வழிங்க. ஏன்னா ரசூல்லாங்க சொல்லாத ஒரு விஷயத்தை மார்க்கம்னு சொல்லி அவங்க அந்த அதுக்குள்ளே ஆக்க போன விஷயம் அதை தடுத்தாங்க. அந்த இப்படி செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இந்த விஷயங்களை பாருங்கள், இப்போ ஆய்வுகள் இப்படித்தான்
சில விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. நிறைய இப்போ உதாரணங்கள் சுட்டி காட்டலாம். ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் தலையில் எடுத்துக்கங்க. அதான் நான் சொல்ல வரேன். ஏன்னு கேட்டால் இப்படி உருவான விஷயங்கள் தான் இந்த மதுஹபுகள். விளங்கினா இந்த மதுஹபுகளும் இப்படித்தான் உருவாச்சு. ஏன்னா காலங்காலமாக இப்படி ஒரு பகுதியில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்தந்த மதுஹபுகள் அந்த இப்போ ஒரு குறிப்பிட்ட இமாம் அவரை சுற்றி வாழ்ந்த மக்கள் விளங்கினா அவங்கெல்லாம் இப்படி இதை எடுத்துக்கொண்டு அதை அப்படியே ரொம்ப வலியுறுத்தி அதுக்கங்களை அவங்க போதுமாக்கி கொண்டாங்க. இவ்வளவு தான் இஸ்லாம் என்று போதுமாக்கி கொண்டாங்க. அப்போ அதால் என்ன நடந்ததுன்னா மற்ற பகுதியில் உள்ளவங்களோட கம்யூனிகேஷன் இல்லாத காரணத்தினால இவங்களோட மார்க்கம் கொஞ்சம் அடுத்தவங்களை விட கொஞ்சம் முரண்பட்டுருந்துச்சு. அதே மாதிரி அடுத்தவங்களோட மார்க்கவும் கொஞ்சம் முரண்பட்டுருந்துச்சு. இப்போ இதில் நீங்கள் பாருங்கள், முக்கியமாக மிச்சம் காலத்துக்கு போக தேவையில்லை, ஒரு 100 ஆண்டு காலத்துக்கு முன்னுக்கு நீங்கள் ஆதாரபூர்வமான தரவுகளை நீங்கள் பார்க்கலாம். எப்படின்னுட்டா கௌபத்துல்லாவை சுற்றி நீங்கள் பாருங்கள், அங்கே பல மிம்பர்கள் மினராக்கள் உருவாக்கப்பட்டு பல பகுதிகள் இருந்துருச்சு. இது கௌபத்துல்லா சுற்றி ஒரு பகுதியில் விளங்கினா. இது நான் சொல்கிற கௌபத்துல்லாட அந்த வளாகத்தில் உள்ள விளங்கினா என்னன்னு கேட்டால் அந்தந்த பகுதியில் உள்ள வந்த ஆட்கள் இந்த பகுதி இப்போ அவங்க குறிப்பிட்ட அந்த பகுதியில் தான் இருப்பாங்க. அடுத்தவங்களோட அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஏன்னு கேட்டால் அவங்களோட மார்க்கம் கொஞ்சம் வித்தியாசம், இவங்களோட மார்க்கம் கொஞ்சம் வித்தியாசம். இப்படி பல இதுகளை நீங்கள் இது ஆதாரபூர்வமாக பார்க்கலாம். விளக்கினா இந்த மாதிரி ஒரு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இஸ்லாம் ஒரே மார்க்கம், ஒரே நபி, ஒரே கொள்கையில் இருந்தாக்க இப்படி சில இதுகளில் முரண்பட்டு நடந்தாங்க. விளங்கினா அப்போ இந்த விஷயத்தில் நாங்கள் கருத்தில் கொள்ளணும். பின்னால் வந்த ஆட்சியாளர்கள் அதெல்லாம் அந்த ஆட்சியாளர்களும் அறிஞர்களும் சேர்ந்து அதை உடைச்சரிச்சு தள்ளி போட்டு அதையெல்லாம் உண்டாக்கிட்டாங்க. விளங்கினா அதால் தான் நாங்கள் இப்போ இன்றைக்கு அந்த அமைப்புகளை நாங்கள் பார்க்க இயலாது. விளங்கினா இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் விளங்கினா அன்றைய இருந்த மக்கள் அவங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் கிடைச்ச அந்த அறிவுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க நடத்தினாங்க. இஸ்லாத்தை அப்படித்தான் அவங்க பின்பற்றினாங்க. அதில் சில குறைபாடுகள் ஏற்பட்டுருச்சு. விளங்கினா சில பிழைகள் எங்களோட கண்ணோட்டத்தில் இருந்திருக்கும். இப்போ இதை நாங்கள் சில நேரம் சில ஆட்கள் உண்மையிலே தூக்கி பிடிச்சிக்கொண்டு விளங்கினா அவங்கள குறை கண்டு கொண்டு அவங்க இப்படி வாழ்ந்தாங்க, இப்படியெல்லாம் செஞ்சாங்க, இதெல்லாம் பச்சை பிள்ளை அது இதை தரக்குறைவாக சில நேரம் விமர்சனங்களை இதில் செய்கிறாங்க. உண்மையிலே சிலது உண்மையிலே தூய்மையான ஆய்வுகள் அவங்களுக்கு கிடைச்ச தரவின் அடிப்படையில் அவங்க செஞ்சாங்க. அறியாமைன்றது உண்மையிலே 2 வகை. ஒன்று வேணுமென்றே செய்கிறது, மற்றது அவங்களுக்கு உண்மையிலே இதை பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை. குர்ஆனில் பார்க்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில் பார்க்குறாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு தரவும் இல்லை. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் அவங்க பட்ட பிரச்சனைகளை நாங்கள் நேர்மையாக அணுகணும். நாங்கள் அவங்களோட நல்லா நடந்து கொள்ளணும். ஏன்னு கேட்டால் அவங்க ஒரு சென்ற சமுதாயம். அவங்கள்ட்ட அவங்கள பற்றி அவங்கள்ட்ட அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். விளங்கினா அதே நேரத்தில் நாங்கள் என்ன செஞ்சேன்னு அவங்கள்ட்டையும் கேள்வி கேட்கப்பட மாட்டோம். இந்த விஷயத்தை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். என்னென்னு கேட்டால் மார்க்க விஷயத்துகளில் நாங்கள் தான் சரி, மற்றவங்க எல்லாம் பிழை என்ற கருத்தை விட்டு போடுங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட யதார்த்தம் அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க என்ன கட்டத்தில் வாழ்ந்துன்னு. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கு பலஸ்தீனில் இல்லாட்டி ஏனே அந்த இஸ்ராயலி ஆக்கிரமிப்புக்குள்ள மக்களோட நிலைமையை வச்சு விளங்கினா அவங்களாம் இஸ்லாத்துட்டு போனவங்க என்ற அளவுக்கு நாங்கள் அப்படி ஒரே அடிக்கு எடை போட்டுறதில்லை. அவங்க சின்ன பிழைகள் நடந்திருக்கும். அவங்களோட நிலைமை அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க எந்த அளவுக்கு ஈமானை பாதுகாத்து இஸ்லாத்தை பாதுகாத்து அதோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இங்கிருந்து கொண்டு நாங்கள் வீடியோ பார்த்து போட்டு இவனுக்கு எல்லாம் காஃபிர்கள் அப்படி என்று ஒரே அடிக்கு அப்படி முடிவுகளை கொடுத்துறாங்க. ஏன்னு கேட்டால் இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொன்ன ஏற்கனவே இப்படி வந்த விஷயங்கள் இதுதான் இப்போ கியாஸ் என்ற அடிப்படையில் வந்தது. விளங்கினா கியாஸை பொறுத்தவரையில் நீங்கள் பாருங்கள், ஒப்பிடுறது இப்போ இன்றைக்கு உண்மையிலே மார்க்க ரீதியாக அன்றைக்கு இல்லாத ஒரு விஷயத்தை நாங்கள் இன்றைக்கு ஆய்வு செய்யும்போது சில வேலைகளில் மார்க்கத்தில் கியாஸை அனுமதிக்கப்படும். இப்போ மார்க்கத்தில் அனுமதிக்கப்படும்னு சொன்னால் உதாரணத்துக்கு சொல்கிறோம், இன்றைக்கு ஃப்ளைட்டு நாங்கள் பறக்கிறோம். விளங்கினா ஃப்ளைட்டில் 18 ஹவர் பறக்கிறோம். அதில் எத்தனை தொழுகை வந்துடுது. அப்போ இந்த இடத்துல எப்படி தொழுகிறது விளங்கினா. அப்போ இந்த நேரத்தில் அதுக்கு ஒரு ஆய்வு ஒன்று இருக்குது. அந்த ஆய்வை நாங்கள் செய்யணும். விளங்கினா மற்றது அன்றைக்கு இல்லாத நிறைய விஷயங்கள் இன்றைக்கு கண்டுபிடிச்சப்பட்டது. அப்போ எத்தனையோ விஷயங்கள் மருத்துவ ரீதியாக மற்ற ரீதியாக எத்தனையோ விஷயங்கள் கண்டுபிடிச்சப்பட்டுச்சு. இப்போ இதுகளுக்கெல்லாம் அந்த கியாஸ் சில நேரத்துக்கு தேவைப்படுது. அப்போ அதை ஒப்பீடு செஞ்சு இது இஸ்லாத்தில் அனுமதியாகும், இது இந்த ஹதீஸின் அடிப்படையில் இதுக்கு பொருந்துது என்ற அடிப்படையில் உலமாக்கள் அந்த மாதிரி தீர்ப்புகளை கொடுப்பாங்க. அதுகளை நாங்கள் வரவேற்கணும்.
விளங்கினா அதே நேரத்தில் சிலது மோட்டுத்தனமான அன்றைக்கு செஞ்ச சில பிழையான உண்மை ஆய்வுகளை நாங்கள் புறங்க தள்ளணும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இஜ்மா என்று சொல்லும் சில விஷயங்களை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இப்போ இதுகளெல்லாம் நாங்கள் கருத்தில் கொள்ளணும். எனவே உங்களுக்கு நான் இந்த சொல்லக்கூடிய ஆரம்ப செய்தி இதுவாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இனிவரும் அடுத்த பயானில் நான் மற்ற விஷயங்களை சொல்கிறேன். ஆஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அன்பின் சகோதரர்களே, நாங்கள் சென்ற பயானில் இந்த மார்க்கத்தை நாங்கள் எப்படி விளங்கி வச்சிருக்கணும் என்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். அதே போன்று முக்கியமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விஷயத்தை நாங்கள் நன்றாக தெரிஞ்சுக்கொள்ளணும். என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதையும் அவங்க மார்க்கமாக சொல்லும்போது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த செய்தியைத்தான் அவங்க சொன்னாங்க. அதல்லாமல் அவங்க சுயமாக மார்க்கம் என்று எதையும் முன்வைக்கலை. இது ஒரு அடிப்படை. இப்போ இதை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும் என்றால், அல்லாஹ் தாலா திருமறையில் சொல்கிறான், வத்தபி மா யுஹா இலைக், நபியே உனக்கு வகியாக அறிவித்ததை நீ பின்பற்று. வத்தபி மா யுஹா இலைக், உனக்கு வகியாக அறிவித்ததை பின்பற்று. இல்லைங்களா? இப்போ இதில் வகி என்றதை தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான். உனக்கு எது வகியாக இறை செய்தியாக எதை உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ நீ அதை பின்பற்று. இதே மாதிரி குல் இன்னமா அத்தபி மா யுஹா இலைய மிர் ரப்பி, குல் இன்னமா அத்தபி மா யூஹா இலைய மிர் ரப்பி, நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து என்னுடைய ரப்பிடமிருந்து எதை பெற்றுக்கொண்டேனோ அதை பின்பற்றுவேன் என்று நீ சொல்லு. இதில் பாருங்கள், ஆரம்பத்தில் பின்பற்றுதல், ரெண்டாவது விஷயமும் பின்பற்றுதல். விளங்கினா? பின்பற்றுதல்ன்ற சொல்லிக்கு உங்களுக்கு விளங்கிக்கொள்ளணும். என்ன விஷயம்? ஏதாவது ஒன்று இருந்தால் தான் பின்பற்றலாம். தானாக பின்பற்றலாமா? தானாக ஒரு பின்பற்றுதல் ஒன்று இருக்குதா? இல்லை. பின்பற்றுதல் ஏதாவது ஒன்று முன் சொல்லப்பட்டிக்கணும், அதைத்தான் பின்பற்றுறாங்க. அதே மாதிரி இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொண்டோன்னா, குல் இன்னமா உஞ்சிருக்கும் பில் வஹி, நான் உங்களுக்கு எச்சரிப்பதெல்லாம் வகியை கொண்டு தான். எப்படி? நான் உங்களுக்கு எச்சரிக்கை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள் மத்தியில் போய்த்து ஏதாவது ஒன்றை எச்சரிக்கை செஞ்சு சொல்லிச்சுன்னா அது வகியை கொண்டு. அப்போ இந்த வகி தான் மார்க்கத்தில் அடிப்படை. இல்லைங்களா? மார்க்கத்தில் மிக முக்கியமான அடிப்படை வகி. அப்போ இந்த வகியை வச்சு நீங்கள் பார்த்தேன்னு சொன்னால், ஏனே எல்லா இசங்கள் எடுத்துக்கோங்க, எந்த இதை எடுத்தாலும் இந்த வகிக்கு நிகரே இல்லை. எதையும் அங்கே கொண்டு வைக்கலாது. விளங்கினா? இப்போ இந்த வகி விஷயத்தில் நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அல் குர்ஆன். விளங்கினா? அல் குர்ஆனை பொறுத்தவரையில் நீங்கள் பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த வகி இறக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் இந்த வகியை அவங்களுக்கு கிடைச்ச நேரம் தோழர்களை கூப்பிட்டு, அதுக்கு நியமிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு எழுதி கொண்டாங்க. சரியா? அப்போ இது அல்லாஹ்வுடைய நியதி. என்ன? வகி வருது, ரசூலுல்லாஹ் எழுத தெரியாதவங்க விளங்கினா அவங்க கூப்பிட்டு எழுத வச்சுட்டாங்க. விளங்கினா? இப்போ அந்த சஹாபாக்கள் அதை எழுதி அவங்க வச்சுக்கொண்டாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ்வோட மரணத்துக்கு பிறகு சஹாபாக்கள் அதே குர்ஆனை வச்சுட்டு இருக்கிறாங்க. சரியா? இப்போ அவங்களும் அதே பின்பற்றி மனநமிட்டு விளங்கினா மக்களுக்கு அந்த போதனைகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. விளங்கினா? இப்போ இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த குர்ஆன் எத்தனை குர்ஆன் இருந்துச்சு? ஆட்சிகள் பல மாறின. விளங்கினா? ரசூலுல்லாஹ் அதுக்கு பிறகு சஹாபாக்களில் அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இதுவரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இதாக இருந்தால் ஒரே ஒரு குர்ஆன் தான். தெரிஞ்சவங்க கொஞ்சம் கொஞ்சம் சிலதுகள் எழுதி கொண்டாங்க, சிலது மனநமிட்டு கொண்டாங்க. ஆனால் அதிகாரபூர்வமாக ஒரே ஒரு குர்ஆன் தான். சும்மா யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் விளங்கினா பல இடங்களுக்கு மார்க்கம் போயிருக்கு. ஆனால் ஆதாரபூர்வமாக ஒரு இதாக யாப்பாக எங்களோட முஸ்லீம் யாப்பாக இருந்தது ஒரே ஒரு குர்ஆன் தான்.
விளங்கினா. அப்போ அந்த மக்களுக்கு இந்த வீட்டுக்கு வீடு ஆளுக்கு ஆள், இப்போ இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் வச்சுட்டு இப்போ இங்கே பாருங்கள் அடுக்கி வச்சுருப்பாங்க குர்ஆனை, அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கல. ஒரு குர்ஆனை வச்சுட்டு இதை மக்கள் யார் யாரெல்லாம் அதை படிச்சிருந்தாங்க அவங்க போய் அவங்களுக்கு தெளிவுபடுத்தினதை வச்சுட்டு தான் அவங்க வாழ்ந்தாங்க, விளங்கினா. அப்போ இதே காலம் உஸ்மான் ரலியான காலத்தில் இந்த ஆட்சிகள் இப்படி விரிவடைஞ்ச காலத்தில் அவங்க அந்த பகுதிகளுக்கு தலைநகரங்களுக்கு இதை அனுப்ப வேண்டிய தேவை ஏற்பட்டது. 7 பிரதி எடுத்தாங்க. இப்போ எத்தனை குர்ஆன்? 7 குர்ஆன், விளங்கினா. இப்போ இந்த 7 குர்ஆன் தான் அவ்வளோ பெரிய ஆட்சி சக்கரவர்த்தியமாக, அதாவது பல இடங்கள் பல நாடுகள் உள்வாங்கிய ஒரு இடத்துல 7 குர்ஆன் தான் ஆதாரபூர்வமான குர்ஆனாக இருந்துச்சு, விளங்கி. அடுத்ததெல்லாம் மற்றவங்களோட உள்ளத்துக்கள் இருந்துச்சு, விளங்கினா. அவங்க இப்போ அதில் மனநம் விட்டு கொண்டவங்க இவங்க சிலர் எழுதி வச்சுருந்தாங்க. இப்போ இதெல்லாம் எழுதி பாதுகாக்கப்பட்ட விஷயத்தை நான் சொல்ல வரேன். என்று கேட்டால் இந்த அளவுல தான் அது அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறையும் இப்படி தான் இருந்துச்சு, விளங்கினா. இப்போ இதில் நாங்கள் விளங்கணும் என்று கேட்டால் மார்க்கத்தின் அடிப்படைகளில் நிறைய விஷயங்கள் எங்கட பார்வையில் அதை எங்களுக்கு யூகிக்கவும் முடியாது. அடே 7 குர்ஆனை வச்சுட்டு அவ்வளோ காலம் வாழ்ந்தாங்க, நாங்கள் இன்றைக்கு ஆளுக்கு ஒரு குர்ஆனை வச்சுட்டு இருக்கோமே, விளங்கினா. அன்றைக்கு மக்கள் அவங்க நேர்வழி பெற்றாங்க, விளங்கினா. இன்றைக்கு நாங்கள் ஆளுக்கால் குர்ஆனை வச்சுட்டு எங்கே இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க நீங்கள். உண்மையிலே அந்த மக்கள் அவங்க உண்மையிலே எவ்வளோ அந்த சிறந்தவங்கள் என்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள், விளங்கினா. எங்கடா ஆதாரம் என்று கேட்டால் இன்றைக்கு உடனே கொடுத்து இந்த பாருன்னு சொல்லி சொல்ல. அன்றைக்கு எங்கே போயிடும் 7 குர்ஆன் ஒரு நாட்டில் அந்த ஆட்சியாளர்கள்ட்ட 7 தான் இருந்தேன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள். அப்போ இன்றைக்கு பல சவால்கள் எவ்வளோ வந்தாலும் இந்த இதுகள் எல்லாம், விளங்கினா, இன்றைக்கு எல்லாருக்கும் சமாளிக்கக்கூடிய எல்லாம் வந்துட்டு இப்போ இன்டர்நெட்டு கூட அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லா வகையிலையும் வந்துடுச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் வந்துச்சு. ஆனால் மார்க்கம் என்ற ரீதியில் நாங்கள் எதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதோ இதெல்லாம் இந்த குர்ஆனும் இந்த சுன்னா என்ற அடிப்படைக்குள்ளே வந்தது தான். இப்போ இந்த விஷயத்துக்களை நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், விளங்கினா, இப்போ சில முரண்பாடுகள் வந்துருச்சு தானே. இப்போ இதுகள் வர காரணம் என்னென்னு கேட்டால் இந்த வகையை நாங்கள் சரியாக புரிஞ்சு கொள்ளாத காரணம். வகையை நாங்கள் சரியாக புரிஞ்சு கொண்டு இருந்தோன்னு சொல்லி சொன்னால் எதை போட்டு பார்த்தாலும் அது வகையில் இருக்கா இல்லையான்னு சொல்லி வந்துடும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு கட்டளை இடுறாங்க, சல்லு கமா ராய்துமுனி உஸல்லி, என்ன எவ்வாறு நீங்கள் தொலை கண்டீங்களோ நீங்கள் அவ்வாறு தொழுங்க. இது ரசூலுல்லாஹ் இட்ட கட்டளை. இப்போ இதை நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தொழுகிற தொழுகை, நான் இது குறை சொல்லத்துக்கு சொல்லலை, ஆனால் ஒருத்தர் தொழுகை பாருங்கள். எப்படி ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டினாங்க, எப்படி இந்த நிலையில் இருந்தாங்க, எப்படி ருக்கு செஞ்சாங்க, எப்படி இதெல்லாம் பாருங்கள். பார்த்தா அவங்களுக்கு வகையோட முரண்படுதா, அறியாமையில் இருக்கிறீங்களா, நீங்கள் அந்த பக்கம் வந்துடுங்க, அறியாமையை விட்டுட்டு நல்ல பக்கத்துக்கு வந்துடுங்க. இதுதான் செய்தி, விளங்கினா. எதை எடுத்துக்கொண்டாலும் அந்த வகையை சரியாக நீங்கள் விளங்கிடுங்க. ஒரு இபாதத்துகள்லேயும் நீங்கள் இதை கொண்டு வாங்க. இப்போ இன்றைக்கு பல கணக்கு நிறைய செலவழித்து ஹஜ்ஜி போகிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்கெல்லாம் இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் சரியாக விளங்கித்தான் போகிறாங்களாண்டு? ஏதோ ஒரு கூட்டம் கூட்டிகிட்டு போகிறாங்க, பெரிய கணக்கு செலவழிக்கிறாங்க. அவங்களோட ஹஜ்ஜிகளை அங்கீகரிக்கணும், நோக்கம் சரியாக இருந்தாலும் நிறைய அதுதான் அந்த ஒப்பீடு, இந்த படிப்பு, இது சம்பந்தமாக தெரிஞ்சு கொள்ளணும் என்ற ஆர்வம் நிறைய பேருக்கு இல்லை, விளங்கினா. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ நான் சொன்னேன் தானே, சல்லு கமார ஐத்துமுனி உசல்லி என்று சொல்லி சொன்னால் அதில் ஒரு நிறைய விஷயம் ஒன்று இருக்குது. என்ன கேட்டால் என்ன எவ்வாறு தொலை கண்டீங்களோன்றதை தேட சொல்கிறது அது உள்ளே இருக்குது ரசூலுல்லாஹ், விளங்கினா. அப்போ அதே மாதிரி ஹஜ்ஜை சொல்லும் போதும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விளங்கினா, எண்ணிலிருந்து நீங்கள் ஹஜ்ஜை கற்றுக்கொள்ளுங்க, அதை படி செய்யுங்கன்னு சொல்கிற விஷயம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் செஞ்சு சரியாக விளக்கமாக எடுத்துன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், விளங்கினா, இது சரியான ஒரு பாதையில் உங்களோட மார்க்கத்தை நீங்கள் அமைச்சு கொள்ளணும், விளங்கினா. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கினா அவங்களுக்கு அல்லாஹ் அந்த மக்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடும் போது சொல்கிறான், அத்தியுல்லா வாத்தியுர் ரசூல் வலா துபுத்திலு ஆமாலக். என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க, வலா துபுத்திலு ஆமாலக்கும், நீங்கள் உங்களோட அமல்களை நீங்கள் பாலாக்கிடாதீங்க, அதை நீங்கள் சரியாக செய்யுங்க. இப்போ நிறைய பேரில் உண்மையிலே உங்களுக்கு தெரியும், அவங்க அறியாமையில், இப்போ நான் உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்கிறேனே, ஒருத்தர் ஒரு 30 வருஷமாக ஒரு தொழுகை வர்றார், விளங்கினா. 30 வருஷத்துக்கு பிறகு அவருக்கு எத்தி வச்சப்படுது இது சஹீஹான ஆதாரமான
எந்த ஹதீஸ்லேயும் இல்லை. அப்போ அவர் 30 வருஷமாக தொழுதிருக்கிறார். அது எவ்வளோ பெரிய வேஸ்ட்டு. அதுக்கண்டு டைம் ஒதுக்கி அதுக்காக அவர் சிரமப்பட்டு சில நேரம் அதுக்காகவே பல தியாகங்களும் செஞ்சிருப்பார். அப்போ 30 வருஷமாக அவர் பார்க்கலையே. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அமலே கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சு செய்யணும். அதுக்குரிய அறிஞர்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போட்டு பாருங்க. ஏன்னா நீங்கள் அதுக்குரிய முயற்சி செஞ்சேன்னு சொன்னால் அதுக்குரிய கூலி உங்களுக்கு கிடச்சி போயிடும். நீங்கள் முயற்சி செய்யாமல் நீங்கள் அதை செய்கிறதால இந்த வலா துபுத்திலு ஆமாலக்கும் அத்தியுள்ளாக அல்லாவுக்கு கட்டுப்படுங்க, அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க. வலா துபுத்திலு ஆமாலக்கும் நீங்கள் விட்டுட்டீங்க, விளங்கினா. அப்போ அல்லாஹ் எதை எங்களுக்கு அந்த வகையாக தந்தானோ அந்த அடிப்படையில் நாங்கள் செய்யறதுக்கு எங்கள்கிட்ட முயற்சிகளை நாங்கள் கண்டிப்பாக செய்யணும். இப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மண் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுரன். இதே விஷயந்தான். மண் அமில அமலன், ஒருவன் எந்த காரியத்தை செய்தானும் அமலாக செய்தான், மண் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா, அது எங்கட அந்த நான் காட்டி தந்த அடிப்படையில் இல்லாட்டி லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுரன், அது நிராகரிக்கப்பட்டு. இப்போ பாருங்கள், நான் இப்போ இந்த சொன்ன விஷயந்தான். ஏதாவது ஒன்று செய்வாங்க, அமல் இபாதத்து அது என்ன சொல்லி நிறைய பேர். இப்போ பாருங்கள், துவாக்கள் அது இதுண்டு நிறைய தொகுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்தோன்னா மஸ்னூன் துவாக்கள் என்றும் மற்றது சகிகான அந்த இதுகள் எடுக்கப்பட்டது என்றும் அது இதென்றும் நிறைய மார்க்கம் என்ற பேர்வையில் நுழைஞ்சிருக்கு, விளங்கினா. இப்போ இதில் உங்களுக்கு மன்சில்னு சொல்லி சில அந்த மாய்களை தெரியும். இப்போ இந்த மாய்களை எடுத்து பாருங்கள், எல்லாமே அவங்களோட குடும்பத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்கள அதில் நேரடியாக அதை கண்ட அதில் உள்ள நன்மைகளை கண்டன்னு சொல்லியெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் மார்க்கம்ன்றது நீங்கள் விளங்கி வச்சிருக்கணும். அது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தும் ரசூல்லா அவங்களோட வழிகாட்டுறது இருந்தும் விளங்கினா எங்களுக்கு தூய்மையாக வந்திருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் எதை செஞ்சேன்னு சொன்னாலும் உண்மையிலே மார்க்கம் என்ற ரீதியில் நீங்கள் உங்களோட காலத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க. பல விஷயங்கள் இப்போ நான் சொன்ன அல்லாஹ் பூரணமான மார்க்கத்தை தந்தான்னு சொன்னான் தானே. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் பூரணமான மார்க்கம். இப்போ இது விட்டு அப்பால் போகணுன்னு சொன்னா என்ன நடக்கும்? அந்த பூர்ணம்ன்றதை அது வேறொரு வடிவத்துக்கு மாறிடும். இப்போ இஸ்லாமியர்கள் பல தவறுகள் செய்கிறாங்க, பல இடத்துல பல தவறுகள் செய்கிறாங்க. இந்த தவறுகளை நாங்கள் எப்படி பார்க்குறோம் பாருங்கள். முஸ்லீம்க செய்கிறாங்க, இஸ்லாமியர்கள் செய்கிறாங்க. ஆனால் அந்த தவறு நாங்கள் இந்த பூரணமான மார்க்கத்துக்குள்ள உள்ள விஷயமா? அப்போ இதுக்கும் நாங்கள் தேவையில்லாமல் இஸ்லாத்துக்கு ஒரு கெட்ட பேரை எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ இது அதான் அந்த பூர்ணத்துவமான மார்க்கத்தை சரியான முறையில் நாங்கள் விளங்கி எங்களோட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும் என்று கூறி நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாஹிரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.